வரலாமா? என்னடா பிச்சு கடை முண்டா அஞ்சு மணி யாருன்னா சாவட்டும், நாத்தா சாவட்டும், மூத்தார் சாவட்டும், குழந்தையா சாவட்டும், குழந்தையா சாவட்டும், எல்லாரும் சாவட்டும். உன் குடும்பமே குலோ சாவணும். அஞ்சு மணி யாரா மூத்தாரு அடிக்கக்குள்ளே தெரிஞ்சு அவசரத்துல போறோம். என்ன பண்ற எங்க அண்ணா தங்கமான தலையாட்டி தண்டுபாடி எங்க அண்ணா தங்கமான பெருமை சொல்றேன். நான் கூட்டிட்டு வந்தா பத்திரமா ஊட்டு. அப்படிதான் நீ சொல்ற. என்னன்னு சொல்லிட்டு அவர் நம்பிதான் இங்க ஆடத்துக்கு வரேன். அவரை நம்பி நீ போற சரி. ஆனா என் கையை பிடிச்சிட்டு உன்னை நம்பிதான் நான் இருக்கேன், நானே இருக்குன்னு என்ன பிடிச்சிருச்சேன்றா தெரியுமா? சொன்னேன் தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். நீ அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு சூடா ஒரு பீர் பண்ண என் குடும்பத்தை பேசுறேன். எல்லாரும் சாவட்டும். 5 மணி குத்தி அங்க தாயாரே ஆம்படியா சாவணுன்றியே நான் செத்துட்டா இந்த பூ வைக்க முடியுமாடி? ஒரு கல்யாணம் பண்ண புள்ள நீண்ட ஆயுளோட ஆம்படியா இருக்கணும்னு என்ன எல்லாரும் பூவோடும் பொட்டோடும் தான் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. சரி நீ என்ன சொல்ற? இந்த பூ வைக்க முடியுமா? ஆம்படியா செத்துட்டா இந்த பூ இன்னைக்கு ஒரு முளை இருக்குது. சரி என்ன ஒரு நாளைக்கு 50 மாசத்துக்கு 1500 என்ன நீ செத்துட்டினா எனக்கு 1500 ரூபாய் மீதி இந்த பாடல போட எனக்கு என்ன எனக்கு பூவே நான் மட்டும் லூசிக்கு யாரும் விட்டுட்டு போவேன். அந்த மாதிரி லூஸ் ஏற விட்டு தான் இப்ப லூசா போச்சு. இந்த பொட்டு வைக்க முடியாது. பொட்டே சாவல்ல அம்மா பேர் வச்சுக்கடா. எதுக்கு வைக்கிறா? கல்ல ஊத்தி சிகரெட் சங்கராபுரத்துல சிகரெட் லைட் இது பார். அம்மா பேர்ச்சி எதுக்கு ஒரு பொம்னாட்டி பட்ட நலா மாதிரி பொட்டு பெருசா வைக்கறாங்க தெரியுமா? தான் புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாத இருக்கணும், நம்ம கூடயே பெருசா வைப்பா. பெருசா வைக்கிற ஆமா
அதுக்குதான் பொம்னாட்டி பெருசா வைக்கிறது. ஐயா அத சின்னதா சுருக்கி வை. சுருக்கி வச்சா சுருக்கி கட்டி சுடுகாட்டுக்கு போடுவேன். அதனாலதான் நாங்க சுருக்கி வைக்கிறோம். நாங்க பொட்ட பூரா பாத்ரூம் கதவுல ஓட்டுறோம். ஆனா என் பொண்டாட்டி பெருசா வச்சிருக்கு. நான் போட்டு அழைக்கிறேன், நீ சாவற. ஓய் வைய மாட்டேன் அம்மா. சரி ரைட், நான் சாவறேன். சாவறியா? என்னைக்கு சாவற சொல்லு. மருந்து குடிக்கிறியா, தூக்கு போடுறியா சொல்லு. உன்கிட்ட லட்டு கவர் போட்டு சாவறேன். நீ அடிக்கிறியா? ஏதாவது வலிக்குதா? முருகனா அரிக்குது வேற. வலிக்கிற மாதிரி டைம்னா நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். பரவாயில்லையா? பேர மாட்டா கொடுக்க மாதிரி தான் கொடுக்கணும். இவன் கோவம் வந்தா மாப்பிள்ளை அடிப்பான். சரி அம்மா, சாவு. நான் செத்துட்டா கையில வளையல் போட முடியாது. வளையலா? ஆமா. ஒரு நிமிஷம் இரு. என்னடி பண்ற? அப்ப வயிறே ஜானு. நீ செஞ்சீங்கள வாக்கப்பட்டு செஞ்சு எனக்கு வலையில வேணும். தூக்கி கடாச்சிட்டா இனிமே நம்ம ஒரு பிளாஸ்டிக் வலையில போட்டுக்குவோம். சரி கான்ட்ராவி என்னைக்கு சாவான்னு தெரியல. இவன் தொல்லை தாங்க முடியல. சரி ரைட், நான் சாவறேன். ஒரு போன் பேச முடியல. ஏய் நான் செத்துட்டேனா நான் கையால கட்டுற மாதிரி இந்த தாலி அறுத்து கம்நாட்டி முண்டியா போயிடுவா. தாலி அறுத்துருவாங்களா? ஆமா. எனக்கு தாலியே வேணும். என்னத்துக்கு தாலி? ஒரு 1.5 முழம் மஞ்சா கவுரு. சரி இத்தனோண்டு ஒரு 1/2 பவுன் தாங்க தாலி. ஆமா. கொண்டு வந்து கோத்து கட்டி போடுறீங்க. நீங்க என்னைக்கு சாவறதா? அது நாங்க என்னைக்கு இருக்கிறது? ஆமா. முறை சுமந்துட்டு கிடக்கிறதாக்குது. அது ஒரு 3 டன் வெயிட். செமுக்கு முடியல. கை தள்ள எனக்கு பிக்குது. தாலி அப்படி அறுத்து கிடாச்சிடலான்னு பாக்குறேன். நீ சொல்றிய நான் சாவறேன். நான் செத்துட்டா அப்ப யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு தாலி அறுத்துவாங்கன்றாங்களே மாமா சாமி. அந்த வாழைக்கே மாலை பாடி நல்ல குத்தி காலைய மாலைக்கு பொங்க வச்ச வல்லார போய் கல்ல புடிச்ச கல்ல புடிச்சன்றியா? இப்பவே சொல்றீ நான் ஸ்டேஷனுக்கு போறேன். எங்க ஸ்டேஷனுக்கு போண்டி? இங்கெல்லாம் போவாத. நேரா திருவண்ணாமலை போ. ரயில் வரும், போய் சாவு. உன்னை கல்யாணம் பண்ணது அங்கே போய் சாவு நடி தேவடியா முண்டா. நாதே கந்தலே அப்படி நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ போய் சாவு ரயில் வேண்டாம். ஏய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்டி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நாங்க கூட முடியாது. பல்லவாடி 7 மணி தான் எங்க எஸ்ஐயா மாமா அங்க தான் இருக்காரு. நாங்க அவரு சிங்கி வச்சு சங்கராபுரத்துல தான் இப்ப வந்துக்கிறாரு டிரான்ஸ்ஃபர்ல. நீ எப்படி கல்லாமட பிடிக்க போனியோ? போவன் ஏன்னு கேட்டீங்கன்னா காதுல மருந்து விட்டு சாவடி. அது யாரு சொல்றீ? அது யாரு? இது ஒரு தலைவர் தான். இருந்தாரு. இல்லன்னா நம்ம முன்சாமி இருக்கிறாரு. அவரு பாரு. அவரு தலைவர் போயிருக்காருன்னா என்ன காரணம்? நான் பின்னாடியே போறேன்னு அர்த்தம். நீ சொல்லு. நீ எப்படி கல்லாமட பிடிக்க போறேன் தேவடியா முண்டா பொண்ணை வச்சு நீ எப்படி கல்லாமடா பிடிக்க போனியோ? தேவடியா முண்டா பொண்ணை வச்சு வர்ற மாதிரி போய் மாதிரி ஓடி போ. ஏய் 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 வரவும் என் வீட்டு வரக்குள்ள தாலி கட்டிட்டு வரக்குள்ள குளிதா நிமராத அடி. எனக்கு ஏத்த மாதிரி நல்லதானே இருந்தா மாமா நான் தாலி கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு வர வரைக்கும் யாரு மூஞ்சியே நான் பார்க்க மாட்டேன். சாயங்காலம் 6 மணி ஆகி போச்சு. நான் வீட்டை தாண்டி வெளியே போக மாட்டேன். ஆமா ஆமா ஏன்னா இருக்கு எனக்கு பயம். ஆமா அப்படிதான் இருந்தா அப்படிதான் இருந்தேன்.
இந்த ஊருக்கு வந்து உன் குடும்பத்துல காலடி வச்சம் பாரு. சரி என்னைக்கு சொல்றியா? உன் வீட்டுக்கு வந்தனும் ஒரே ஒரு கூடுவாரி சக்காத்து கூட கூடணும். அவ பூரா எனக்கு கத்து கொடுத்துட்டான். சேர்றபடி தேவையா முண்டா அவ கூட சேரலாமா? ஏன்டி சும்மா போற காசுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு விட்டான். காசுக்கா? யார் அவ? அவ கூட சேரலாமாடா? சேரக்கூடாது. அவ கூட சேரலாமா? சேரக்கூடாது. யாரு சேர்ந்தா? யார் அவ? யார் அவ? யாரு யாரு? அதெல்லாம் உங்க சின்ன இதான். உள்ள போய் போடி உள்ளடா. எங்க சித்தாது மேல போறாளே. ஏய் அவகிட்ட கேட்டா நீ இனிமேல் தொழிலே எடுக்காதீங்க. நீ எப்பக்கா இந்த வேலையை ஆரம்பிச்ச? அதுக்கு அவன் அன்னைய சகல்தி சொல்றான், நாளா இது போறதில்லடி, எனக்கு ஒரு சகல்தி சொன்னாடி. அவ யாரு? அவதான் உன் மச்சிஞ்சியா. அது